ஓகே, இந்த கிழமை நாங்கள் மீண்டும் எபேசியர் புத்தகத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் முடிந்த பின்பதாக இன்னும் 2 அதிகாரம் இருக்கு, 5, 6. ஆனால் நாங்கள் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். ஜனவரி மாதம் ஆரம்பித்த இந்த பயணம், எபேசியர் புத்தகத்தை நாங்கள் மிகவும் மெதுவாக ஒவ்வொரு பகுதியாக கற்றுக்கொள்ளுகிற இந்த பயணம் நாங்கள் காலத்துக்கு காலமாக வந்து நாங்கள் இப்பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி 25 இருந்து இன்றைக்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று நான் உங்களுக்கு பேச போகிற காரியத்தின் தலையங்கம் தான் புதிய வாழும் வழி. ஒரு புதிய வாழும் வழியை குறித்து பவுல் அடியார் எங்களுக்கு பேசுகிறார். இந்த புதிய வாழும் வழி சபைக்கு மிகவும் முக்கியமானது. இன்று உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சபையை குறித்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்டீங்கண்டா, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கண்டா, காந்தி சொன்னார், நான் இயேசுவை விசுவாசிப்பேன். அவர் காந்தி என்றா நான் சொல்றேன், அந்த இந்தியாவில் இருந்து மகாத்மா காந்தியை பற்றி சொல்றேன்னா, அவர் சொன்ன கதையை சொல்றேன். மகாத்மா காந்தி சொன்ன கதை என்னண்டா, அவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய மார்க்கங்களை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அந்த மார்க்கம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற வாழ்க்கையில் அது இல்லை. அதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. சபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு காந்தி கூட இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்த காரியம் என்னவென்றால் நாங்கள் தான், சபை. அன்று மகாத்மா காந்தி கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்த காரணமே சபை, நாங்கள். ஏனென்றால் இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லுவது ஒன்று, ஆனால் நாங்கள் செய்வது இன்னொன்று. அவர் படிப்பித்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கைகளில் இல்லை. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக என்று இருக்கிறது. அதனால் பவுலடியார் இந்த சபைக்கு பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகின பின்பதாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழும் வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அந்த வழிக்கு நீங்கள் வர வேண்டும். ஆனால் அவர் எப்படி இந்த இடத்துக்கு வருகிறார் என்று நீங்கள் எடுத்து பார்த்தா, அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதல் 3 அதிகாரம் எபேசியர் 1, 2, 3ஆம் அதிகாரத்தில் அவர் சுவிசேஷத்தை பற்றி, அப்படி இல்லாவது இயேசுவின் அன்பை பற்றி, இயேசுவின் கிருபையை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தி, அந்த 3 அதிகாரங்கள் மிக அழகாக அவர் உங்களை இது ஆண்டவர் உங்களுக்காக செய்த காரியங்களை காண்பித்த பின்பதாக 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அவர் இப்படி உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு எல்லாம் செய்து முடித்ததனால் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு இவ்வாறு வாழ முடியும். அது உங்களுடைய வல்லமையினால் அல்ல, உங்களுடைய பலத்தினால் அல்ல, ஆனால் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வல்லமையின் ஊடாக உங்களுக்கு இப்படி வாழ முடியும் என்று அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப 4ஆவது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது விசேஷமாக 25 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிக்கு நீங்கள் போகும் பொழுது அவர் 10 கட்டளைகளை எடுத்து, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 10 கட்டளைகளை எடுத்து, அந்த 10 கட்டளைகளை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்வது என்பதை குறித்து அவர் பேசுவதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. இது ஒரு போதகர், பவுலடியார் ஒரு போதகர். அவர் எபேசியர் சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு பிரசங்கமாக இருக்கிற அந்த பிரசங்கத்தில் 10 கட்டளை எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைபெறுத்த வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். இன்றைய நாட்களில் எனது இருதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் இதே இருக்கிறது. அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதோடு எங்களுடைய வாழ்க்கைகளில் நாங்கள் செய்கிற காரியத்தை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எப்படி இதை மாற்றுவது? இப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு போகிறோமா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோமா? ஆண்டவரே, எப்படி நாங்கள் இதை மாற்றுவது? எப்படி இந்த இடைவெளியை நாங்கள் இல்லாமல் ஆக்குவது என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு கிழமையும் இந்த சபையின் பிரதான போதகர் என்ற விதத்தில் நான் அந்த சீட்டில் இருக்கிறதால எனக்கு பக்கத்தால் இருந்து விஷயங்கள் வரும். ஒன்றில் ஒரு கால் வரும், இல்லாட்டி ஒரு இமெயில் வரும், இல்லாட்டி ஒரு நபர் என்னோட பேசுவார். அந்த பேசுகிற காரியங்கள் எல்லாமே என்னென்னு எடுத்து பார்த்தா
அது எங்கட குணாதிசயத்தில் இருக்கிற குறைபாடின் நிமித்தம் இன்னொரு நபர் சொல்லுகிறார், இந்த நபர் இப்படி வாழ்கிறது, எப்படி அது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லுவாங்க. இதை கேட்கிற நேரம் எல்லாமே எனக்குள்ள ஒரு சரியான துக்கமா இருக்கு. உண்மைதான், நாங்கள் எல்லாம் விழுந்த மனிதர்கள், எங்கட கையில பாவங்கள் செய்யப்படும், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் போன கிழமை 2 கிழமைக்கு முதல்ல பேசினேன், நாங்கள் திருத்துவ தேவன் எங்களுக்குள் இருப்பதால் நாங்கள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாய் பிறப்படைகிறோம். ஆனால் அந்த ஆவிக்குரிய குழந்தை என்றாலுமே ஆவிக்குரிய குழந்தையாய் இருக்க முடியாது. வளரணும் ஆவிக்குரிய குழந்தை. 20 வருஷத்துக்கு பின்பதாக நான் ஆவிக்குரிய குழந்தையா வாழ முடியாது. ஆண்டவருக்குள்ள எனக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த வளர்ச்சி என்னவென்றால் நான் இயேசுவின் சாயலுக்கு மாறுவதே அந்த வளர்ச்சி, வேறொன்றும் இல்லை. இயேசுவை போல் மாறுவதே அந்த வளர்ச்சி. குணாதிசயங்களில் ஏற்படுகிற மாற்றங்களே அந்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லாவிட்டால் கேள்வி ஒன்று நாங்கள் கேட்க வேண்டும், உண்மையாகவே நான் கிறிஸ்தவனா? ஆண்டவர் உண்மையாகவே எனக்குள் இருக்கிறாரா என்ற கேள்வி நாங்கள் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பவுலடியார் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 5 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யாய் பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாயாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள். எங்களிடம் கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர், இந்த காலை நேரத்திலும் எங்களுடன் பேசும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கைகளை மாற்றுவது உம்முடைய திட்டமாயிருக்கிறது, உம்முடைய நோக்கமாயிருக்கிறது. இயேசுவை போல் மாற்றுவது உம்முடைய நோக்கமாயிருக்கிறது. அப்பா, அதற்கு ஆண்டவரே எதிரான வாழ்க்கைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை குற்றச்சாட்டவில்லை ஆண்டவரே, குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவரே, உங்களது குழந்தைகள் என்ற விதத்தில், உங்களது பிள்ளைகள் என்ற விதத்தில் நீர் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர். மாற வேண்டும் ஆண்டவரே, மாற்றும் அப்பா. நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்தவம் எங்களின் வாழ்க்கைகளில் ஒரு மாற்றத்துக்கு எங்களை அழைக்கிறது. நான் திரும்பி சொல்கிறேன், கிறிஸ்தவம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு அழைக்கிறது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வாசித்த இந்த பகுதியில் 3 காரியங்கள், 3 முக்கியமான காரியங்களை உங்கள் முன்னால் வைக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். ரைட், முதலாவது தான் மாற்றம் அடைந்த வாழ்க்கையின் அடிப்படை, மாற்றம் அடைகிற வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு மாற்றம் அடைவதற்கு எதை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அந்த மாற்றம் அடைந்த வாழ்க்கைக்கான ஒரு சமூகம் தேவை. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு தனியால் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு சமூகம் தேவை. ஒரு சமூகமாக நாங்கள் எப்படி இந்த மாற்றத்தை நோக்கி செல்வது? மூன்றாவது, அந்த மாற்றத்தின் வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை. வல்லமை இல்லாமல் எங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எங்களோட வல்லமையால் இதை செய்யவும் முடியாது. அதனால் ஆண்டவரின் வல்லமை எங்களுக்கு தேவை. அந்த வல்லமை என்னன்றதும் நாங்கள் பார்ப்போம். முதலாவது காரியம், மாற்றமடைந்த வாழ்க்கையின் அடிப்படையை நாங்கள் பார்க்க போகிறோம். 25ஆம் வசனம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால், நான் வைத்திருக்கிற
மொழிபெயர்ப்பில் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, ஆகையால் அன்றியும். பழைய மொழிபெயர்ப்பில் அன்றியும், என்னுடைய மொழிபெயர்ப்பு சொல்லுது ஆகையால். ஆகையால் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம் பொய்யை கலைத்து. இதில் சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் இருந்து பொய்த்தன்மையை அகற்றி விடுங்கள். நாம் எல்லோரும் ஒரே உடலின் அங்கத்தவராய் இருப்பதனால் நாம் ஒருவருக்கொருவர் நமது அயலவருடன் உண்மையே பேச வேண்டும். ஆகையால் என்று சொன்ன அதோட அர்த்தம் என்ன? அன்றியும் என்று சொன்ன அதோட அர்த்தம் என்ன? உண்மை பேசுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் இயேசு செய்தபடியால். அப்படி என்றால் அதற்கு முன் இயேசு என்ன செய்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில்? அது முக்கியம். அவர் செய்த காரியங்களின் நிமித்தம் இப்பொழுது நீங்கள் போய் பேச வேண்டாம். அதாவது இப்பொழுதுதான் அவர் வருகிறார். நாங்கள் கிறிஸ்தவன் என்ற விதத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் அவர் சொல்லுகிறது பொழுது, ஆனால் சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி செய்யாமல் வாழ்வதற்கான காரணம் இயேசு உங்களுக்காக செய்து முடித்த காரியங்கள். உங்கள் நினைவிற்கா 22, 23, 24 வசனங்கள் என்ன பவுலடியார் சொல்லுகிறார் என்று? நான் 2 கிழமைக்கு முதல்ல இதை குறித்து பேசினேன். உங்களுடைய பழைய சுபாவத்தை கலட்டி விட்டு உங்கள் சிந்தனையாய் புதுப்பித்து புதிய நபரை அணிந்து கொள்ளுங்கள். 24 வசனம். 22 வசனம் சொல்லுது, உங்களை பழைய சுபாவத்தை கலட்டி விட்டு. 24 வசனம் சொல்லுது, 23 வசனம் சொல்லுது, உங்கள் சிந்தனையினால் புதுப்பிக்கப்பட்டு. 24 வசனம் என்ன சொல்லுதண்டா? என்ன சொல்லுது? உங்களுடைய புதிய சாயலை இப்பொழுது அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள். ரைட்? இது முக்கியமான காரியமா இருக்கிறது. அதாவது இப்படி செய்தபடியினால், ஆகையால் என்று சொல்லக்குள்ள, அதாவது இதற்கு பின்பதாக பழைய நபர் உங்கள் மேல் இல்லை. பழைய நபரை நீங்கள் கலட்டி வீசி விட்டீர்கள். அது ஒரு ஆடை போல். உங்களுக்கு நினைவிருக்கும், நான் பேசினேன் 2-3 கிழமைக்கு முன்பதாக. அது ஒரு ஆடை போல் பழைய நபரை கலட்டி வீசி விட்டோம். இப்பொழுது சிந்தையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தனையினால் புதுப்பிக்கப்படுகிற நபர்களாக இருக்கிறோம். ஒரு புதிய நபரை நாங்கள் அணிந்திருக்கிறோம். இந்த புதிய நபர் பழைய காரியங்களை செய்ய முடியாது. கிறிஸ்தவன் என்பவன் ஒரு பழைய நபரை டிங்கரிங் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பழைய வாகனத்தை கொண்டு போய் ஒரு துண்டை வெட்டிட்டு புது துண்டு போட்டி பெயிண்ட் பண்ணுவாங்க, மூடிட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. அது இல்லை கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு பழைய நபரை எடுத்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அதை திரும்பி அந்த நபரை கொண்டு வரது இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு புதிய நபர் உங்களுக்குள் வருகிறார். ஆண்டவர் பழைய நபரை கலட்டி வீசிவிட்டு உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார், ஒரு புதிய நபரை தருகிறார். அந்த புதிய நபர் புதிய விதத்தில் வாழ வேண்டும், புதிதான விதத்தில் வாழ வேண்டும். அதான் இதில் ஆகையால் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. அதாவது இயேசு ஏற்கனவே உங்களுக்குள் செய்த காரியத்தின் நிமித்தம் இப்பொழுது நீங்கள் புதிய நபராய் வாழுங்கள். அது பிறகு அவர் 10 கட்டளையை சொல்லுகிறார். பொய் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது, நான் அதுக்கு வாரேன். உண்மையை மட்டும் பேசுங்கள். கோபத்தில் பாவம் செய்ய வேண்டாம், அடுத்த காரியம். களவெடுக்க வேண்டாம், அடுத்த காரியம். அப்படி ஒவ்வொரு காரியங்களாய் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ரைட்? அதை நாங்கள் பார்ப்போம் பின்னால. ஆனால் உங்களுக்கு விளங்குற விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இவை ஒன்றுமே செய்ய முடியாது. பழைய நபரை கலட்டி வீசிவிட்டு புதிய நபரை நாங்கள் அணிந்து சிந்தனையில் புதுப்பிக்கப்படாவிட்டால் எங்களுக்கு இவை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ மக்களை நான் சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இன்னுமே எங்களோட வாழ்க்கையில் உங்களோட பழைய நபரை நீங்கள் கலட்டி வீசிட்டு புதிய நபரை அணிந்திருக்கிறீங்களா? அதான் கேள்வி. அதை நீங்கள் செய்யாட்டி உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் இந்த புதிய வாழ்க்கை இந்த பவுல் சொல்லுகிற இந்த புதிய வாழ்க்கை எங்களுக்கு வாழ முடியாது. அதை நாங்கள் முதலில் செய்ய வேண்டும். அதான் பவுல் எங்களிடம் எதிர்பார்க்கிற முதல் காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் மற்ற எல்லா சமயங்களும் போல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா சமயங்களையும் போல ஒழுக்கத்துக்கான தத்துவத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லி நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இல்லை. மற்ற எல்லா சமயங்களிலும் இதே காரியம், 10 கட்டளையில் இருக்கிற காரியங்களே தான் மற்ற பெரிய சமயங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய சமயங்களும் சொல்லுது, இதை தான் செய்யுங்க, எல்லாமே நன்மை செய்ய, எல்லாத்தையும் சரி சொல்லித்தான் எல்லா சமயமும் சொல்லுது. அப்படி என்றால் கிறிஸ்தவம் எப்படி மற்ற சமயங்களை விட வித்தியாசமாக இருக்கிறது? கிறிஸ்தவம் அப்படி மற்ற சமயங்கள் நீங்களே மற்ற சமயத்திலும் சொல்றதான் இதுலையும் சொல்லியிருக்கா, அதைத்தான் நீங்களும் செய்யணும். மற்ற சமயத்தை விட கிறிஸ்தவத்தில் என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவத்தில் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நீங்கள் அதை செய்வதற்கு முன்பதாக
ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்ய சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதான் முதல் 3 அதிகாரம். ஆண்டவர் நீங்கள் பாவியாய் இருக்கும் பொழுது உங்களுக்காக அவர் மரித்தார். அவர் உங்களை பாவத்திலிருந்து முதல் நீ எல்லாத்தையும் மாறண்டு சொல்லாமல் உங்கள் பாவத்துக்கு நீங்கள் பாவத்தில் இருக்கிற பொழுதே அவர் உங்களுக்காக மரித்து அவருடைய வாழ்க்கையை கொடுத்து அவருடைய மகனாய் ஏற்றுக்கொண்டு முடிந்து விட்டது. அவருடைய மகளாய் ஏற்றுக்கொண்டு முடிந்து விட்டது. உங்களை மகனாய் மகளாய் இயேசு ஏற்றுக்கொண்ட காரியம், தேவன் ஏற்றுக்கொண்ட காரியம் நீங்கள் செய்த காரியங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாவியாய் இருக்கும் பொழுதுதான் அவரை உங்களை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பின்பதாகத்தான் அவர் சொல்லுகிறார், இப்ப நீங்க இப்படி வாழுங்க. ரைட்? பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற சமயங்கள்லையும் கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய வித்தியாசம். மற்ற சமயங்கள் எல்லாமே சொல்லுது, நீ சரியான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த சமயத்தில் இருக்கிற கடவுள்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் பிள்ளையாக வாழுகிற பொழுதே இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார், உங்களை மன்னித்து விட்டார், உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டுட்டார். ரைட்? நீங்கள் ஒன்றுமே செய்யாம தேவையில்லை. அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ என் மகனாய் மகள் என்ற விதத்தில் என்னை போல் வாழ். வித்தியாசம் விளங்குதா சமயத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையில் இருக்கிற? அதான் பெரிய வித்தியாசம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசத்தை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி நாங்களும் கிறிஸ்தவத்தில் நினைச்சு கொண்டிருக்கோம். இன்றைய கிறிஸ்தவர்கள் பலர் ஒரு பிளவிட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் என்ன தண்டிக்க போகிறார். ஒரு பிளவிட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்க நான் ஆண்டவரோட பிள்ளை இல்லை, ஆண்டவர்கிட்ட விட்டு விலகிட்டேன் என்று எத்தனையோ பேர் ஓடிட்டு இருக்காங்க ஆண்டவரை விட்டு. நீங்க எவ்வளவு பிழை செய்தாலும், எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் உங்களுடைய மகன் மகள் என்ற ஸ்தானத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் உங்களை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதில் ஒரு மாற்றமே இல்லை. கட்டகுமார் மகன் கதை நினைவு இருக்கா? லூக் 15ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நீங்கள் அவருக்கு சொன்னால் என் அப்பா எனக்கு நீ என்ன தேவையில்லை, நீ செத்ததுக்கு சமன் என்று சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் திரும்பி வரைக்குள்ள மகன் வருவதை பார்த்து கொண்டிருந்து மகன் அவன் நடந்து வரைக்குள்ள அப்பா ஓடிக்கொண்டு போய் மகனை முத்தமிடுகிறார். அதுதான் கிறிஸ்தவம், அதான் நம் தேவன். விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். ரைட்? கிறிஸ்தவம் வந்தது ஆண்டவர் முதலில் கிரியை செய்கிறார், அவர் செய்ததுக்கு நாங்கள் ஒரு பிரதியுத்தரம் கொடுக்கிறோம். ஆனா மற்ற சமயங்களில் நாங்கள் முதலில் கிரியை செய்கிறோம், நாங்கள் கிரியை செய்வதற்கு அந்த கடவுள்கள் எங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார்கள். விளங்குதா? கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் முதலில் கிரியை செய்கிறார் எங்களுக்காக, அதற்கு நாங்கள் பிரதியுத்தரம் கொடுக்கிறோம். மற்ற சமயங்கள் சொல்லுது நீ முதல்ல கிரியை செய், அப்பொழுது அந்த சமயத்தின் கடவுள்மார் உனக்கு பிரதி உத்தரம் கொடுப்பார்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய வித்தியாசம். விளங்குதா இது உங்களுக்கு? ரைட்? விளங்கிக் கொள்ள வேண்டும் இது காரியங்களை. ரைட்? கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, வெளியில ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்குள்ள அது எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம், ஆண்டவர் எங்கள் இருதயங்களில் கொண்டு வருகிற மாற்றமே கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. C.S. லூயிஸ் என்ற நபர், அடுத்த கோட்டை போடுங்க, அவர் இப்படி ஒன்று சொல்லுகிறார். C.S. லூயிஸ் என்ற நபர் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் புதிய மனிதனா இல்லது ஒழுக்கமான மனிதனா ஒரு பகுதியில் இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருண்டா, அவர் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இப்படி சொல்கிறார், வெறும் முன்னேற்றம் என்பது மீட்பு அல்ல. அதாவது இயேசு உங்களை மீட்டெடுத்தது, ரட்சித்தது ஒரு வெறுமான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்ல. விளங்குதா நான் சொல்றது? வெறுமான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு இயேசு உங்களை ரட்சிக்கல. மீட்பு என்பும் போது மக்களை மேம்படுத்தும். அதாவது மீட்பு என்று சொன்னா உங்களுக்கு நினைக்க முடியாத விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் தான் இயேசு உங்களை மீட்பது என்றது அதுதான் சொல்லுகிறது. இறுதியில் நாம் கற்பனை செய்யக்கூட முடியாத அளவில் மீட்பு எம்மை மேம்படுத்தும், எங்களை மாற்றும். உங்களுக்கு நினைக்க கூட முடியாது என்ன இவ்வளவு மாற்றலாமான்னு. அவ்வளவுக்கு மீட்பு உங்களை மாற்றக்கூடிய வல்லமை மீட்புக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. அது பிறகு தேவன் மனிதனாக பழைய வாழ்க்கையான மனிதர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்கு அல்ல. விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் மனிதனாக, இயேசு மனிதனாக வந்தது பழைய மனிதர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு அல்ல,
அதற்கு அப்பாற்பட்டு ஒரு புது வகையான மனிதரை உருவாக்கி சிருஷ்டிகளை பிள்ளைகளாக்கும் படிக்கே வந்தார். ஒரு புதிய வகையான மனிதர்கள், அவருடைய சிருஷ்டிகளை அவர் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் யார் இப்பொழுது தேவனுக்கு யார்? நீங்கள் எல்லாம் பிள்ளைகளாக உங்களை மாற்றியிருக்கிறார். பாருங்க, அடுத்த ஸ்லைடை போடுங்க. அது ஒரு தகுதியை, அது ஒரு குதிரையை சிறப்பாக பாய பழக்குவது போன்ற ஒரு உதாரணம் கொடுக்கிறார். உதாரணம் என்னன்னு சொல்றாருன்னா, அது ஒரு குதிரையை சிறப்பா பாயிரத்துக்கு பழக்கிறது இல்லை. ஒரு குதிரை பாயும், ஆனா அந்த பாயிரதை இன்னும் அதை நீங்கள் அதை பழக்கலாம், உயரமா பாயிரத்துக்கு பழக்கலாம். ஆனா அது அல்ல அதுல ஆண்டவர் செய்திருக்கிறது. பாருங்க என்ன சொல்லிக்கிறாரு. அது சொல்லிக்கிறார், மாறாக ஒரு குதிரையை சிறகுள்ள உயிரினமாக மாற்றுவது போன்றாகும். அந்த சித்திரம் மிக முக்கியம். அந்த சித்திரத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க, அந்த படத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஒரு குதிரையை உயரமா பாயிரத்துக்கு பழக்க இல்லை, ஆனா ஒரு குதிரை இப்ப சிறகுள்ள ஒரு மிருகமாக, அப்படியே இப்ப குதிரை இல்லாது, அதை சிறகுள்ள ஒரு மிருகமாக மாற்றினா என்ன செய்யும்? அந்த குதிரை சிறகு கிடைத்தவுடன் இதற்கு முன் என்றுமே பாயாத மதில்களுக்கு மேலாக அதற்கு உயர்ந்து பாயலாம். ஏனென்றா சிறகு இருக்கு இப்ப, ரைட்? ஆனா அது மட்டும் இல்ல, சாதாரண குதிரையின் சுபாவத்தை தோற்கடித்து வெற்றி கொள்ளும். சாதாரண ஒரு குதிரைக்கு செய்ய முடியாத எல்லாவற்றையும் சிறகுள்ள குதிரைக்கு இப்ப செய்ய முடியும். அது தன்னுடைய சாதாரண குதிரையின் சுபாவத்தை, இயல்பை அது தோற்கடிக்க கூடிய வல்லமை அந்த குதிரைக்கு இப்பொழுது இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவன். இவன் தான் கிறிஸ்தவன். இவன் தான் கிறிஸ்தவன். பாருங்க என்ன அழகா இவர் போட்டிருக்கிறாரு. இதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா நீங்க ஒரு நாளுமே சொல்ல போறது இல்லை, பாஸ்டர் எனக்கு இதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. நான் இப்படித்தான் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்க. ஏண்டா மீட்பு என்று சொல்றது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, இன்னுமே ஒரு சாதாரண நபர் அல்ல. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சிருஷ்டி. சாதாரண குதிரை அல்ல, சிறகுள்ள ஒரு மிருகம். முந்தி பாஞ்சதை விட கொஞ்சம் அதிகமா பாய்வோம் என்று நீங்க சிந்திக்க வேண்டாம், உங்களுக்கு பறக்க முடியும். அதுதான் அவர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் எங்களுக்குள் செய்திருக்க காரியம். இதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் நாங்கள் சாதாரணமாக வாழ போறதில்லை, இன்னும் தொடர்ந்து ஒரு சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போறதும் அல்ல. அப்படி என்றால் 5ஆம் அதிகாரம் வரும்பொழுது 1ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல் தேவனை பின்பற்றுவர்களாக்கி. அப்படி என்றா நீங்க இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றா என்ன செய்யட்டாம்? பவுலடியார் சொல்லுகிறார், அவரை பின்பற்றுங்க, அப்பாவை பின்பற்றுங்க, ரைட்? இப்போ நான் உங்களை ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு பின்பற்றுன்ற சொல்கிற வார்த்தை மிமிக்கி என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிந்தானே? ஒரு ஆள் கதைக்கிற மாதிரி கதைப்பாங்க. இன்றைக்கி இந்தியா சேனலில் போட்டிங்கன்னா எத்தனையோ மிமிக்கி ப்ரோக்ராம் போகுது, அதனால் உங்களுக்கு அந்த வார்த்தை நல்ல விளங்கு, ரைட்? இது மிமிக்கி செய்கிறது போல ஒரு ஆள் அப்படியே பின்பற்றுறது. அதான் அர்த்தம். அதில் சொல்லியிருக்கிறது தேவனை பின்பற்றுங்க என்று சொல்கிறது வார்த்தையின் அர்த்தம் தான், அவரை மிமிக் பண்ணுங்க என்று சொல்லுது. அப்படியாண்டா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சொல்லி என்ன மிமிக் பண்ண முடியுமான்னு சொன்னீங்கண்டா நீங்கள் ஒரு அளவுக்கு செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு தான் என்ன தெரியும். அப்போ நான் காண்ற விஷயம் விசேஷமாக நான் போதனை பிரசங்கம் செய்கிற மாதிரி உங்களுக்கு செய்யலாம் சில வேளை. ஏன்னா நீங்கள் பிரசங்கம் செய்கிறத பார்த்துட்டு இருக்கிறபடினால. ஆனால் உங்களுக்கு அதுக்கு அங்கால போய் எந்த தனிப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு மிமிக் பண்ண முடியாது. ஏன்னாண்டா நீங்கள் என்னோட கிட்ட இருக்கிற நபர் அல்ல, என் வீட்டில் இருக்கிற நபர் அல்ல, என்னோட எந்த நேரமே இருக்கிற நபர் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஒரு பிள்ளைக்கு, 2 பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு கூப்பிட்டு நான் சொன்னேன்டா என்ன மிமிக் பண்ண சொல்லி அவங்க உங்களை விட அதிகமாக என்ன மிமிக் பண்ண அவங்களால முடியும். ஏன்? அவங்க என்னோட கிட்ட இருக்கிறாங்க, காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் செய்கிற எல்லாத்தையும் அவங்க அவதானிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியும் என்ன அதிகமாக மிமிக் பண்ணுறதுக்கு. பவுலடியார் என்ன சொல்றார் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல், என்ன மாதிரி? பிள்ளைகளை போல் தேவனை பின்பற்றுங்க. அப்ப அப்பா மகன் என்ற உறவுக்குள் வந்தால்தான் அப்பா எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும்.
அப்பா மகள் என்ற உறவுக்குள் நான் வந்தா தான் என்னுடைய அப்பா அப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவருக்கு என்ன விருப்பம் என்ன விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும். அவருடைய இருதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தெரிகிற அளவுக்கு நான் அவரை பின்பற்ற போகிறேன். அவர் வாழ்கிற விதத்தில் நான் வாழப் போகிறேன். அதுதான் முதலாவது விஷயம். முதலாவது விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு மாற்றுவதற்கான அடிப்படை இதுதான். மாறுவதற்கான அடிப்படை உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவின் நிமித்தம் நீங்கள் அவரை இப்பொழுது அவர் வாழ்கிறதை பார்த்து அவரை நீங்கள் பின்பற்றுகிற நபர்களாய் வாருகிறீர்கள். ஒரு கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறதல்ல. இது உறவின் நிமித்தம் ஏற்படுகிற, அந்த உறவில் ஏற்படுகிற தாக்கம், அந்த உறவினால் வருகிற தாக்கத்தின் நிமித்தம் என்னுடைய அப்பா மாதிரி நான் வாழ வேண்டும் என்ற அந்த தேவை எனக்குள் வரப்போகிறது. எனக்கு இவ்வளவு அன்பு செலுத்துகிற அப்பாவுக்கு நான் எப்படி எனக்காக நிற்கும் இயேசுவுக்கு படிச்சோம் தான் நாங்க. எனக்காக நிற்கிற இயேசு என்று சொல்லுகிற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பாவத்துக்காக அவர் உங்களோட இடத்தை எடுத்தார். அப்படி எடுத்த இயேசுவுக்கு நாங்கள் பிரதி உத்தரமாக கொடுக்கக்கூடியது என்னது? அவருக்கு அன்பு செலுத்துறா, அவருடைய இருதயத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்ட நபர்களாய் அவருடைய மனதுக்கு புண்படுத்தாத விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான நபர் இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான நபர் என் மனைவி. நேற்று அவருடைய பிறந்த நாள். முந்தநாத்து அவசரமாக கிஃப்ட் ஒன்று வாங்கணும் மனைவிக்கு ரெண்டு ஓடினேன். ஓடி போய் ஒரு கடைக்கு போனோன்னே 2 பேரோட இன்னும் 2 லேடிஸ் என்னோட வந்தாங்க எனக்கு உதவி செய்கிறதுக்கு. அவன் பார்த்துட்டு சொன்னாங்க, இது நல்லாமா இது நல்லாமா இது நல்லாமா. சொன்னேன், இல்லை அது ஒன்றுமே சார். நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அந்த கடையில் ஒரு 5 நிமிஷத்தில் சொன்னேன், இதில் இருக்கிற ஒன்றுமே என் மனைவிக்கு சரி வராது, வாங்க வெளியில் போவோம். அவங்ககிட்ட, பாஸ்டர் என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? ஸோ இந்த மனைவி எனக்கு தெரியும், அவருக்கு என்ன விருப்பம்னு எனக்கு தெரியும், இதில் இல்லை விருப்பமானது. அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடைக்கு போய் நான் சொன்னேன், இதுதான் எனக்கு தேவை சொன்ன எடுத்தாங்க. 2வது அடுக்கைக்குள்ள நான் சொன்னேன், இதுதான் என் மனைவிக்கு தேவை. அவங்களுக்கு கொண்ட கொடுத்தன சொன்னாங்க, மிகவும் அழகாக இருக்குது, திஸ் இஸ் மை சாய்ஸ், நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்னண்டு அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்? அந்த இடத்துக்கு வந்தோம்? உறவு, நெருக்கமான உறவு. அவருடைய ஆசைகள் என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஆசைகள் என்னன்னு அவருக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியும். அது ஒரு உறவு, அது உறவினால் ஏற்படுகிற ஒரு விஷயம், நெருக்கமான உறவினால் வருகிற ஒரு விஷயம். நீங்கள் நானும் ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பது அப்படிப்பட்ட உறவில் வந்துதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு அவரை மிமிக் பண்ண முடியும், அவருக்கு விருப்பமான விதத்தில் எங்களுக்கு வாழ முடியும். 2வது விஷயம் என்னவென்றால், 2வது விஷயம் சொல்லுது, அந்த மாற்றம் அடையும் வாழ்க்கைக்கு ஒரு சமூகம் எங்களுக்கு தேவை. 25ஆம் வசனத்தை திரும்பி எடுத்து பாருங்க, என்ன சொல்லுது? 25ஆம் வசனம் பாருங்க. அன்றிலும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கும்படியால், அதாவது நாங்கள் ஒரே சரீரம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியா, ஒரே சரீரம் நாங்கள் எல்லாரும். அப்படி என்னது? ஒரு சமூகத்தை பேசுகிறார். அதாவது எங்களுடைய நாங்கள் செய்கிற எல்லாமே ஒரு சமூகத்தோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். இப்பொழுது நாங்கள் தனியாய் கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை. நாங்கள் ஒருவரும் அவயவங்களாய் இருக்கிறபடியா, ஒரே சரீரம் இருக்கிறபடியா பொய்யை கலைத்து, அதற்காக தான் அவர் சொல்கிறார், இப்ப ஒரு சரீரத்தில் இருக்கிற 2 உறுப்புகள், ஒரு உறுப்புக்கு இன்னொரு உறுப்பு பொய் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. கை சொல்லிச்சண்டா காலுக்கு எனக்கு செயல்பட முடியாது என்று பொய் சொல்லிச்சண்டா என்ன நடக்கும்? கால் அதை நம்பிடும். அதுக்கப்புறம் கை வேலை செய்யலண்டு அது இன்னும் அதிகமா வேலை செய்ய தொடங்கும். கைக்கும் சேர்த்து நான் இப்ப வேலை செய்யணும், அது கஷ்டப்பட்டு வேலை செய்யும். என்ன பொய்ய ஒரே உறுப்பு, ஒரே சரீரத்தில் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு பொய் சொன்னா அது நம்பும். ஏனெண்டா ஒரே சரீரம். நாங்க செய்கிற பாவங்கள் ஒரு சரீரமாய் இருக்கிறபடியினால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு மட்டும் தாக்கத்தை கொண்டு வருவது அல்ல. நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்றது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும், தனிப்பட்ட விதத்தில் நான் செய்கிற பாவங்கள் எல்லாமே இயேசுவின் சரீரத்துக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறது.
விளங்கிக் கொள்றீங்களா? இதை நீங்க எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும், எப்படி தனிப்பட்ட விதத்தில் ஒரு பாவத்தை செய்தாலும், விபச்சாரம் பாஸ்டர் எனக்கு ஒருத்தரும் நான் செய்யல, அது தனிப்பட்ட இல்ல, நீங்க செஞ்சது கட்டாயமா முழு சரீரத்துக்கும் பாதிப்பு கொண்டு வருது. விபச்சாரம் என்று சொல்லக்குள்ள திருமணத்தில் இருக்கிற ஒரு நபர் இன்னொரு நபரோடு பாலியல் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள போது கட்டாயமாக 2 குடும்பங்களுக்கு அது தாக்கத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, அது முழு சரீரத்துக்கும், முழு சபைக்கும், முழு சபை சரீரத்துக்கும். நீங்கள் எல்லாருமே உறுப்புக்கள், தேவனுடைய சரீரத்தில் உறுப்புக்கள் என்றபடியால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் முழு சரீரத்தையும் பாதிக்கும். பவுலடியார் தான் சொல்றார், முழு சரீரத்தையும் பாதிக்கும். விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நிற்காதீங்க, நான் செய்கிறது தனிப்பட்ட யாருக்குமே தெரியாத பாவம், இது எனக்கு மட்டும்தான். இல்லை 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 இல்லை, நீங்கள் செய்கிறது எல்லாமே முழு சரீரத்துக்கும் தாக்கத்தை கொண்டு வருகிற காரியங்கள். அதாவது பவுலடியார் சொல்லுகிறார், எங்களுக்கு இதில் பேசப்பட்ட காரியங்கள்லாம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் கோபத்தை குறித்து பேசுகிறார். 26, 27, 28 கோபத்தை குறித்து பேசுகிறார். கோபம் சரீரத்தை தாக்குகிறது. ஒவ்வொரு காரியங்களும் நான் வாரணந்திரத்துக்கு வர்றது முதலாக நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், இப்படி ஒரு நபர் சொல்லுகிறார், நான் தமிழில் அதை போட்டு நான் பார்ப்போம். அடுத்த லூயிஸ் ஸ்மீட்ஸ் என்ற நபர் தான் இதை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் சொல்றார், நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று நம்ப முடியாத ஒரு சமூகத்தை கற்பனை செய்யுங்கள். இப்ப நீங்க இது அமெரிக்காவில் ஒரு ஆள் எழுதினவர், இலங்கையில் கற்பனை செய்ய தேவையில்லை, இதெல்லாம் நடக்குது. எங்களோட சமூகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ரைட்? ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று நம்ப முடியாத ஒரு சமூகத்தை கற்பனை செய்யுங்கள். இதில் ஒவ்வொரு தலைவர்களும் பொய்களே பேசுவார் என்று எதிர்பார்ப்பே உள்ளது. ஒரு தலைவரும் உண்மை பேசுறதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு கற்பனை செய்ய தேவையில்லை, இதெல்லாம் எங்களோட சமூகத்தில் இருக்கிற விஷயம்தான். ஒரு தலைவரும் உண்மை பேச மாட்டாங்க, போய் தான் பேசுவாங்க. இங்கே எல்லா ஆசிரியர்களும் கல்வியில் ஏமாற்றுவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. எத்தனை விதமான ஏமாற்றங்கள் கல்வியில் நடைபெறும். ஒவ்வொரு போதகரும் ஒழுக்கமற்ற மோசம் அடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கு செய்யப்படும் எந்த ஒரு ஒப்பந்தக்கும் மதிப்பில்லை, ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்லைடு போங்க. ஒருவருடனான நம்பிக்கை தன்மை பேண முடியாது. உண்மை கைவசம் இருந்தும் யாராலும் எந்த பக்க சார்பற்ற முடிவுகளை எடுக்க முடியாது. வாழ்க்கை ஒரு மிருகத்தரமாகவே இருக்கும் இந்த சமூகத்தில். நம்பிக்கையால் நாம் ஒரு சமூகத்தில் ஒரு கூட்டமாக எங்களுக்கு வாழ முடியாது, ஒரு கும்பலாகவே நாங்கள் மாறிவிடுவோம் என்று இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். இல்லை என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு சமூகத்தில் ஒழுக்கமற்ற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிற பொழுது அந்த சமூகம் செயல்பட முடியாது. அந்த சமூகத்துக்கு ஒழுக்கமற்ற காரியங்கள் அந்த சமூகத்தை உடைக்கிறது. அந்த சமூகம் ஒன்றாக செயல்படுவதற்கு மிகவும் பெரிய தடையாக இருக்கிறது. காரியமே எங்களுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கைகள். இதான் இவர் சொல்ல வருகிறார். பாருங்க, அடுத்த ஸ்லைடை போடுங்க. நான் காட்டியிருக்கிற அந்த லிஸ்ட் உண்டு, உங்களுக்கு விளங்குதா? ரைட். பாருங்க, பவுலடியார் செய்ய வேண்டியது எது, செய்ய வேண்டாம் என்பது எது என்று ஒவ்வொரு வார்த்தையை நான் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்க, 25ஆம் வசனத்தை சொல்றார், செய்ய வேண்டியது என்ன? உண்மை பேசுங்கள். எதை செய்ய வேண்டாம்? போய் பேசாதீர்கள். ரைட்? 26, 27 அது 25, 26 இல்லை, 26, 27 என்ன சொல்றாண்டா, சூரியன் மறையும் முன்பதாக உங்கள் கோபம் தனியட்டும். அதான் செய்ய வேண்டிய விஷயம். எதை செய்யாதீர்கள்? உங்கள் கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள். கோபப்பட வேண்டாம்னு சொல்லல, ஆனா உங்களோட கோபத்துல பாவம் செய்ய வேண்டாம். 28ஆம் வசனம் என்ன சொல்றார்? என்ன செய்யணும்? மற்றவருடன் வேலை செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு வேலை செய்து வர்ற வருமானத்தில் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டாம்? களவு செய்யாதீர்கள். ரைட்? 29ஆம் வசனத்தை என்ன சொல்கிறார்? மற்றவர்களை கட்டியெழுப்பும் வார்த்தைகளை பேசுங்கள். என்ன செய்ய வேண்டாம்? தேவையற்ற பேச்சுகளை நிப்பாட்டிடுங்க. தேவையற்ற பேச்சுகள் வேணாம் உங்களோட வாழ்க்கையில். ரைட்? 30, 31, 32 கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னித்து எல்லோருடனும் தயவாகவும் இரக்கமுடனும் வாழுங்கள். என்ன செய்ய வேண்டாம்? கசப்பு, ஆத்திரம், கோபம், சச்சரவு மற்றும் அவதூற மேலும் சகல விதமான தீமைகளிலிருந்து விடுபடுங்கள். பாருங்க எவ்வளவு அழகாக
இந்த 5 வசனத்துல செய்ய வேண்டியது எது, எதை செய்ய வேண்டாம் என்று பவுலடியார் எங்களுக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறார். இது உங்களுக்கு இப்ப நாளைக்கு போய் நான் இதை நிப்பாட்டி இதை செய்ய போறேன்றதுக்காக அல்ல. இது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஒரு 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 கோல் ஒன்று இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும். உங்களோட எல்லை என்னவென்றால் செய் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் வரணும். அதான் உங்களோட எல்லை. நான் சொல்றேன் சரியா? பவுலடியார் செய் என்று சொல்ற காரியங்கள், அந்த செய் என்று சொல்ற காரியங்கள் வருவது நான் நாளைக்கு போய் இதை செய்யறதால அல்ல. இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு தியானித்து அவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனோ, உள்ளான மாற்றத்துக்கு எவ்வளவு நான் இடம் கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு. ஆனால் அப்பொழுதுதான் அந்த மாற்றம் வரும். ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னன்னு உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன்டா, இது எல்லாமே நீங்க செய்யற காரியங்கள் சமூகத்தை பாதிக்குது. பொய் பேசும் பொழுது சமூகத்தை பாவிக்குது, நீங்க கோபம் பல்லுகிற பொழுது சமூகத்தை பாவிக்குது, நீங்க களவு செய்யும் பொழுது சமூகத்தை பாவிக்குது, நீங்க தேவையற்ற பேச்சுகளால் மற்றவர்களை உடைக்கிறீர்கள், இருதயங்களை உடைக்கும் பொழுது சமூகத்தை பாவிக்குது. கசப்பு, ஆத்திரம், கோபம், சச்சரவுகள் மற்றும் அவதூறம், இந்த எல்லாமே ஒரு சமூகத்துக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. அதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் ஒரு சமூகத்தை தாக்குகிற விஷயமா இருக்கிறது. அது தனிப்பட்ட பாவம் அல்ல, அது உங்கள் குடும்பத்துக்கு முதலான தாக்கத்தை கொண்டு வரும். அது பிறகு முழு சரீரம், தேவ சரீரம், ஆண்டோடைய சரீரத்துக்கு அது தாக்கத்தை கொண்டு வருகிற ஒரு விஷயமா இருக்கிறது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமான காரியம். இதனால்தான் நான் எப்பவுமே சொல்வேன், எங்களுக்கு எங்கட கலாச்சாரத்தில் சில விஷயங்கள் இருக்கிறபடினால எங்களுக்கு சொல்லல பாஸ்டர், அது கலாச்சாரத்தில் இருக்கிறபடியே நாங்களும் செய்கிறோம் என்று சொல்லலாது. ரைட்? நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நபர் ஒரு பிள்ளையான தீர்மானம் எடுக்கக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க? பார்த்துட்டு இருப்பீங்களா? அதுதான் கலாச்சாரம். கலாச்சாரத்தில் என்ன பிள்ளை விட்டாலும் பரவாயில்ல, நீ செய்கிறத செய், நான் உண்டா நண்பனாக இருக்கிறேன், நான் உனக்கு ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லை. அதான் கலாச்சாரம். ஆனால் எங்கட கிறிஸ்தவர் என்ற விதத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை, நீ செய்கிறது பிள்ளைன்றதை காட்டி கொடுக்கணும். ஆனால் அதை நாங்கள் அன்பினால் சத்தியத்தை பேச வேண்டும். 2-3 கிழமைக்கு முதல் நாங்கள் பார்த்தோம். சும்மா அவங்கள நாங்கள் கீழே போடாமல் அன்பினால் சத்தியம் பேசுகிறா இருக்கணும். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். எப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு ரகசியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? நாளைக்கு இன்னொரு நபர் போய் அவங்கள்ட்ட கேட்பாங்க, சிஸ்டர், பிரதர், நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களாமே, நான் கேள்விப்பட்டேன். அதான் சபை, அதான் எங்களோட கலாச்சாரம், வழி இருக்கிற கலாச்சாரம், அதான் சபை கலாச்சாரம். யாராவது ஒன்று சொன்னா நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அதனால இன்றைக்கு எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அதனால இன்றைக்கு எத்தனை பேர் சபைகளை விட்டு வெளியில போயிருக்காங்க, அதனால எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை விட்டுட்டு போயிருக்காங்க. அதே நாங்களும் சரிதான், எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? நாங்கள் மாறணும். கலாச்சாரத்தில் இருக்கிறபடினால் அது சரி என்று சொல்ல முடியாது. எங்களுடைய கலாச்சாரம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் எங்களுடைய கலாச்சாரம். கலாச்சாரம், எங்களுடைய வெளியில் இருக்கிற கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்தாலும் நான் அதற்கு ஒரு பகுதியாய் மாற மாட்டேன், நான் அப்படி வாழ மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவரின் வார்த்தை எப்படி சொல்வது எனக்கு தெரிகிறது. இன்று கலாச்சாரத்தில் பல விஷயங்கள் ஒரு பாவம் அல்ல, அது ஒரு சாதாரண விஷயமா மாறிட்டது. திருமணத்தில் இருக்கிறவங்க இன்னொரு நபரோட பேசுறது, நெருக்கமா பேசுறது, போன் கால் கதைக்கிறது இன்றைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு சாதாரண விஷயம். திருமணத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு நபரோடு ஒரு தொடர்பு வச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அது என்னை மட்டும் பாதிக்கவில்லை, என் குடும்பத்தை பாதிக்கிறது, என்னுடைய தேவனுடைய சரீரத்தை பாதிக்கிறது. நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்திலும் தேவ சரீரத்துக்கு அது ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இவ்வாறான மாற்றத்தை பெறுவதற்கு எங்கிருந்து நாங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வது? 3வது விஷயம், அதில் முடிக்க போகிறேன். ரைட்? ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 30வது வசனம் பாருங்க, மிகவும் முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன சொல்லுது? அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்ய வேண்டாமாம்? துக்கப்படுத்த வேண்டாம். 29ஆம் வசனத்துக்கு பிறகுதான் 30ஆம் வசனம் வருது. 29ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 29ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இருக்கா 29ஆம் வசனம்? ரைட், அதையும் வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்காக ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள்.
உங்களோட வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற மிக முக்கியமான விஷயம். 29ஆம் வசனத்துக்கு பிறகுதான் 30ஆம் வசனம் வருது. ரைட்? 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்னொரு நபரை உடைக்கிற விதத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இன்னொரு நபரை இல்லாமல் ஆக்குவதற்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒரு நபர் இல்லாத நேரத்தில் இன்னொரு நபருக்கு அவரை பற்றி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் பரிசுத்த ஆவிக்கு துக்கத்தை கொண்டு வருகிற காரியம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க சபை. சரீரத்தை உடைக்கிற விதத்தில் நீங்கள் செயல்படுகிற எந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் துக்கமடைகிறார். இயேசுவின் சரீரத்தை உடைக்கிற விதத்தில் நீங்கள் செயல்படுகிற எந்த தருணத்திலும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். மோசஸ் ப்ளீஸ் கம். அப்படி என்றா எப்படி நாங்க இந்த ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றது? முக்கியமான விஷயம் இதில் என்னண்டா 31 நான் நினைக்கிறேன் சொல்லுது. 31ஆம் வார்த்தை பார்ப்போம். 32 ஒருவரில் ஒருவர் தயவுள்ளவர்களாயும் அனுதாபம் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவில் இறைவன் உங்களை மன்னித்திருக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரே முறை. நான் இன்றைக்கு யோசிச்சேன், இந்த பிரசங்கத்துக்கு பின்னால் நாங்கள் மேசைக்கு போமான்னு நான் யோசித்தேன். ஏன்டா இந்த வார்த்தையின் படினார். ரைட்? உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றா வாழ்கிறதுக்கு அவர் உங்களுக்கு அழைக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றா ஒரு சமூகத்தில் வாழ முடியாது 32ஆம் வசனத்தை நீங்கள் பின்பற்றாட்டி. 32ஆம் வசனம் சொல்லுது என்னண்டா, ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. என்னண்டு தேவன் உங்களை மன்னிச்சார்? தேவன் ஏன் உங்களை மன்னிச்சார்? எப்படி மன்னிச்சார்? தேவன் கிறிஸ்துவுக்குள். ஏன்? கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எடுத்து உங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் உங்களுக்காக மரித்தபடியினால் தான் தேவன் உங்களை மன்னித்தார். நீங்கள் செலுத்த வேண்டிய விலையை இயேசு உங்களுக்காக சிலுவையில் செலுத்தியபடினாலே தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார். அப்படி மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்ட விதத்திலே உங்களுக்கு என்ன செய்யட்டும்? ஆமாம், இப்பொழுது நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இப்போ நீங்கள் யாராவது ஒரு ஆள் இந்த இடத்துல சொல்கிறீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் இதை சொல்கிறீங்க, எனக்கு கண்டா அந்த நபருக்கு மன்னிக்க முடியாது, அவர் என்ன செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு அது விளங்காது, எப்படி என்ன உடைச்சிருக்காரு உங்களுக்கு விளங்காது, எனக்கு ஒரு நாள் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உண்மை சிஸ்டர், உண்மை பிரதர், எனக்கு தெரியாது நீங்கள் போன காரியம் என்னன்னு. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இயேசு உங்களுக்கு மரித்த அந்த தண்டனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு யாரும் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இயேசு உங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு முகம் கொடுத்திருந்தால், உங்களுக்காக எனக்காக அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு முகம் கொடுத்திருந்தா எங்களுக்கு முடியமா இருக்க, எங்களுக்கு வேண்டும். எவ்வளவு இழப்பு எங்களோட வாழ்க்கையில செஞ்சிருந்தாலும் யாராவது அந்த நபருக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணும். அந்த நபருக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணும். அந்த நபருக்கு மன்னிப்பு கொடுக்கறதன் ஊடாகத்தான் உங்களுக்கு இந்த பயணத்தை செல்ல முடியும். இதோட நாங்கள் முடிப்போம். பாருங்க, 5ஆம் வார்த்தையில் 5ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் முதல் 2 வார்த்தைகள் எப்படி சொல்லுது? நீங்கள் இறைவனுடைய அன்பான பிள்ளைகளாய் இருப்பதனால், முதலாம் வார்த்தை நாங்கள் வாசிச்சோம். 2வது வார்த்தை சொல்றேன், கிறிஸ்து நம்மில் அன்பாய் இருந்ததனால் இறைவனை மகிழ்விக்கின்ற நறுமணமான காணிக்கையாகவும் பலியாகவும் நமக்காக தம்மை கொடுத்தார். அதை போலவே நீங்களும் அன்புள்ள வாழ்க்கையை வாழுங்கள். அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன். இல்லை என்ன சொல்றது பாருங்க, என்ன சொல்லியிருக்கேன். ரைட், 2வது வார்த்தை எப்படி சொல்லுது? ரைட், மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து நம்மில் அன்பாய் இருந்ததனால், கிறிஸ்து நம்மேல் அன்பாய் இருந்ததனால் என்ன செய்தார்? இறைவனை மகிழ்விக்கின்ற
நறுமணம் உள்ள ஒரு காணிக்கையாகவும் பலியாகவும் நமக்காக தம்மை கொடுத்தார். ஏன் அவர் தமக்காக தம்மை கொடுத்தார் சிலுவையில? இயேசு ஏன் தமக்காக எங்களுக்காக தம்மை சிலுவையில கொடுத்தது காரணம் என்ன? ஒரு நறுமணமான காணிக்கையாக. அதாவது பழைய ஏற்பாடுல பாவம் செஞ்சா ஒரு நாங்க பலி கொடுக்கணும், மிருக பலி கொடுக்கணும். அந்த மிருக பலி கொடுக்கிற நேரத்துல எல்லாமே அதை எரிப்பாங்க. எரிக்கக்குள்ள அந்த அதுல வர்ற மனம் ஒரு மனம் வந்து ஆண்டவரை அவரை மகிழ்விக்கணும். அப்பதான் எங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். அப்ப அதே மிருகத்தை வெட்டி அவங்க எரிச்ச போலவே இயேசு உங்களுக்கும் எனக்கும் மேல் என்னதா இருந்ததால் இதுல அந்த வார்த்தை இல்ல, அதான் அந்த வார்த்தை வாச்சேன். அன்பா இருந்ததால், உங்களுக்கு மேலும் என் மேல் அன்பா இருந்ததால் தன்னை ஒரு நறுமணமான பலியாக தேவனுக்கு முன்னால் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு! விளங்குதா உங்களுக்கு எவ்வளவு அன்பு? உங்களுக்கு அன்பு செலுத்தப்படியா தன்னை ஒரு நறுமணமான பலியாக அவர் கொடுத்தார். அதனால் நீங்களும் என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை உங்களுக்காக செய்த இயேசுவுக்காக நீங்களும் என்ன செய்யுங்க? அதே போல அன்போடு வாழுங்கள். எழுமுங்க, எழுமுங்க. இதுதான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிற ஒரே விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு உங்களுக்காக செய்த அர்ப்பணிப்பை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு உங்களுக்காக செய்த அர்ப்பணிப்பை நீங்கள் தியானம் செய்கிறீர்களோ, அது உங்களுக்காக செய்யப்பட்டது என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீங்க என்ன செய்ய போறீங்களா? உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. அன்பு உள்ளவராய் நீங்க மாற போறீங்க. அந்த அன்பு உள்ளவராய் மாறி நீங்க ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துற வாழ்க்கை, தயவு, மற்றவரை குறித்த ஒரு தயவு, அன்பு உங்களுக்குள் வரப்போகிறது. நாங்கள் படிப்போம் அந்த பாட்டை. எனக்காக படிங்க 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 எல்லாம் வாய் திறந்து படிங்க. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காக பேசும் இயேசுவுக்கே. உங்களுக்காக நிற்கும் இயேசு, உங்களுக்காக பேசும் இயேசு, உங்கள் மேல் அன்பின் நிமித்தமாய் தன்னை ஒரு நறுமணம் உள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவை பாருங்கள். பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் பின்பற்றணும், ஆண்டவரே உங்களை நான் பின்பற்றணும், உங்களை போல நான் வாழணும் ஆண்டவரே. அப்பா நான் உங்களோட பிள்ளை, நான் உங்களோட மகன், உங்களோட மகள், எனக்கு உங்களை போல வாழணும் என்று சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. என்ன உங்களை கிட்ட நெருக்கி கொள்ளுங்கப்பா. உங்களோட குணங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உங்கள் இருதயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது விருப்பம், உங்களுக்கு எது விருப்பம் இல்லைன்னு நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ எனக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சமூகமாக, ஒரு சரீரமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றாக உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க. கேளுங்க 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 கேளுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். உங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஒரு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, என்னை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. இந்த காலை நேரத்திலும் அவர் உங்களை குற்ற மனச்சாட்டுக்கு கொண்டு வருவது அவருடைய திட்டம் அல்ல. ஆனால் பாவம் இருந்தால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவம் இருந்தால் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், என்னை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கொடுக்க முடியாத யாராவது ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்று தீர்மானப்படுங்கள், நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நான் மன்னிப்பு கொடுக்க எனக்கு தகுதி, எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க.
ஹல்லேலூயா. அப்பா, ஒரு சமூகமாக, ஒரு சபையாக உங்கள் முன்னிலையில் வருகிறோம். உங்க கிருபை எங்களுக்கு தேவையாய். எங்கள் வல்லமையினால் செல்ல முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உதவி செய்யும். தினம் தோறும் ஆண்டவரே, உங்கள் அன்பை தியானித்து நீங்கள் எவ்வளவு எங்களுக்கு அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதை காண, அதுதான் எங்களுக்கு வல்லமை தரப்போகிறது. எங்களை மாற்றுவதற்கான வல்லமை வரப்போவது உங்கள் அன்பின் நிமித்தம். அந்த அன்பை காண, அந்த அன்பை ருசி பார்க்க எங்களை ஒருவருக்கும் உதவி செய்யப்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒவ்வொரு இருதயங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும். இந்த கிழமை ஆண்டவரே, உங்களை போல் மாற வேண்டும் என்ற அந்த ஆசையோடு உங்கள் பாதத்தில் இருப்பதற்கு உங்களோடு ஆண்டவரை கொடுக்கல் வாங்கல் செய்ய உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். முழுமையாக பொறுப்பு கொடுத்து ஜெபம் கேட்பது இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.